கலைகளோடு கூடியவர்களுக்கு பெயர் சகலர். சா கூட்டல் கலர். கலர் என்ற வார்த்தை கலை என்று பொருள். கலைகளோடு கூடியவர். சாங்கிற உபசர்க்கம் வந்தாவே கூடியிருப்பவர்னு பேர். புரியுங்களா? சகலர் அப்படின்னு சகல இல்லை, சகலர் கலைகளோடு கூடியவர். அதனாலதான் சகலர் அப்படின்னா கூடியவர்னு அர்த்தம், ஒரு கூட்டத்தில் கூடியவர்னு அர்த்தம். இப்படி கலைகளோடுனா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அனைத்து தத்துவங்களுக்கும் உரியவருக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா சகலர்களாகிய நாமெல்லாம் சகலர் கூட்டம். மும்மலமுடைய ஆன்மா. நமக்கெல்லாம் 3 மலம் இருக்கா இல்லையான்றது அது அடுத்த உறுதி. நமக்கெல்லாம் 3 மலம் இருக்கா இல்லையா எப்படின்னு சொல்லிங்கிறத அடுத்த பகாட்ட ஆராய்ச்சி. 2வது பிரளயாகலர். இந்த பிரளயம் என்று சொல்லக்கூடிய உலகம் என்றைக்கு அழிகிறதோ அன்றைய நாள் இறைவனோடு கலக்கக்கூடிய அருளை பெற்றவர்கள் பிரளயாகலர். சகலருக்கு இந்த பூமி, நமக்கெல்லாம் நிவர்த்திகளை என்று சொல்லக்கூடிய இந்த பூமி சகலருக்கான பூமி. பிரளயாகலருக்கு வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தில் புவனங்கள் உண்டு. அந்த புவனத்தில் அவர்களுக்கான இடம். 3வது விஞ்ஞானகலர் என்பவர் சுத்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய புவனங்கள் அவர்களுக்கான இடம். மீண்டும் வாங்க, சகலர்னா என்னன்னு பார்த்தோம். மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு சகலர் என்று பெயர். இருமலம் மாயை மட்டும் நீங்கி ஆணவம் கண்மம் என்று 2 முடைய ஆன்மாக்களுக்கு பெயர் பிரளயாகலர். 3வது மாயை கண்மம் என்றும் நீங்கி ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் விஞ்ஞானகலர். இவர்களுக்கான உலகம் பேர். சரி, இப்படிப்பட்டவங்க சகலர்களோடு இருப்பாங்களா? நம்ம போன்ற உலகத்தில் இருப்பாங்களானா இருப்பார்கள். பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் வசிப்பார்கள். யாரும் எனக்கு ஆணவ மலம் இல்லை கண்ம மலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ மாயை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உடம்பாக வருவது மாயை. அடுத்து விரிவு பார்க்க போறோம். நமக்கு உடம்பாக வருவது மாயை. கண்மம் என்பது உடம்பு செயல்படுவதற்கான வினைகளை கொடுப்பதற்கு பெயர் கண்மம். ஆணவ மலம் என்பது உயிரினுடைய அறியாமை செய்வதற்கு பெயர் ஆணவ மலம். இந்த கண்மமும் மாயை இறைவன் ஏன் கூட்டி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அறியாமையாகிய ஒன்றை நீக்குவதற்காகத்தான் இந்த 2 பந்தத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்போ முதல்ல நாம படிக்கும்போது சகலருக்கு ஆணவம் உண்டு கண்மம் உண்டு மாயையும் படிச்சாச்சு. 2வது பிரளயாகலருக்கு சொல்லும் போது என்ன இல்லைன்னு படிச்சிட்டோம். மாயை இல்லைன்னா உடம்பு இல்லையா? உடம்பு இல்லையா அப்படின்னா உடம்பு இல்லைனாவே என்ன இல்லைன்னு அர்த்தம்? செயல் இல்லைன்னு அர்த்தம். உடம்பு இல்லைனாவே செயல் இல்லை. அப்ப உடம்பு செயல் இல்லைன்னா ஆணவம் இல்லைன்னா தான் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா அங்க என்ன பொருள் கேட்டீங்கன்னா சகலருக்கு மாயையாகிய உடம்பு பந்தத்தை உருவாக்கும். பந்தத்தை உருவாக்கும். ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் ஈடுபட்டு அழுந்தி அதனால் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். பந்தத்தை உருவாக்கும். பந்தம்னா அதுதான். பந்தம்னா என்னதுங்க? இன்ப துன்பத்தை நமக்கு பொறுத்துனார்னா அதுக்கு பேரு பந்தம். அப்போ இந்த மாயைங்கிற உடம்பு இவங்களுக்கு உண்டு. அந்த உடம்பு அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா பந்தத்தை உருவாக்காது. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஆக மாட்டாங்க? இன்ப துன்பத்துல அழுந்த மாட்டார். இன்ப துன்பத்துல அழுந்த மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மாயை இல்லைன்னு சொல்லப்பட தவிர அவர்களுக்கும் உடம்பு உண்டு. ஆனா என்ன செய்யாது? மாயை பந்தப்படுத்தாது. அப்படியே மேல இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் மட்டும் வாசனா மலமாக இருக்கும். வாசனை அளவில் இருக்கும். பெருங்காய டப்பால் எடுத்த பெருங்காயத்தை போல. பெருங்காயம் எடுத்ததுக்கு அப்புறம் டப்பா என்ன ஆகுது? வாசம் வீசுவது, மனம் வீசுவது போல பெருங்காய டப்பா போல ஆணவ மலம் வாசனா மலமா இருக்குமே தவிர கண்மமும் மாயை என்னவா இருக்கும்? பந்தப்படுத்தாமல் செயல் செஞ்சா இறைவன் செயலைத்தான் செய்வாங்க. உலக செயலை செய்ய மாட்டாங்க. மாயை பந்தப்படுத்தாது. ஆணவ மலமும் வாசனா மலமா இருக்கும். இவர்களுக்கான இடம் சுத்த புவனம். 3வது இன்னொன்று சொன்னோம். இப்படிப்பட்டவங்க இந்த பூமியிலும் இருப்பவர்கள் உண்டு. என்ன? உடம்பு இருக்கும், செயல் இருக்கும். ஆனால் அவருடைய செயல் உடம்பு எப்படிப்பட்ட உடம்பா செயலா இருக்காது. உலக நம்மளை போல பந்தத்தை நோக்கி வினை பெருக்குவதற்கான உடம்பு இருக்காது. ஆணவ மலம் வாசனா மலம் அளவுக்கு உடம்பு இருக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். எங்கேயாவது முனைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய திருவருளும் அடியார் திருக்கூட்டத்தோட கூடிய அஞ்செழுத்தை சொல்லி மீண்டும் தன்னை அந்த செயல்பாட்டுக்குள் ஒடுக்கிக்குவாங்க.
தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். இப்படி நடமாடுறவங்கள எத்தனையோ பேரை நீங்களே கண்ணில் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய ஞானாசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவங்க செயல் செய்து கொண்டிருப்பாங்க, உடம்பு இருந்துட்டு இருக்கோம். ஆனால் தன்னுடைய செயலும் உடம்பும் தன்னுடையதல்ல, இறைவன் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருவி நீங்கி ஆணவ மலம் அற்று செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் இந்த விஞ்ஞான வளர். இப்போ இந்த விஞ்ஞான வளரை நாம் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம். எப்படின்னு கேட்டால், நம்ம பூசை என்று தவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஏற்ற மாயையினால் ஏற்படுகின்ற பந்தமும் கண்மத்தினால் ஏற்படுகின்ற செயல்படலாம் சிவபெருமானுக்கு ஒப்படைத்திருவோம். அதுதான் 10ஆம் நூற்பான். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடும் வல்வினை இன்றே. எப்போ ஏகனாகி நிற்கிறோமோ, எப்போ இறைவனில் நிற்கிறோமோ அப்போ என்ன இருக்காது? மாயை கண்மம் மலம் இருக்காது, வேலை செய்யாது. எனவே இங்க உயிர்களுக்கு இப்படி ஒரு தன்மை உண்டு. இனி அடுத்தது நாம் பார்த்திருக்கின்ற பகுதி பசு என்று சொல்லக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் உண்டா? அந்த பாசம்னா எத்தனை பார்த்தோம்? ஆணவம் கண்மம் மாயை. இந்த மூன்றுல முதல்ல ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டா? பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்கறது பூரா என்ன பொருள்? படிக்கிறது பூரா என்ன பொருளுங்க? கண்ணினால் அனுபவத்தினால் பார்க்க முடியாத பொருள், ஆனால் உணர்வினால் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள். சரி, ஆணவ மலத்திற்கு என்ன செயல்பாடு? ஆணவ மலத்திற்கு 2 செயல்பாடு உண்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே 2 தன்மை உண்டு. அதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ இறைவன்னா இறைவனுக்கு 2 தன்மை உண்டு, உயிர்களுக்குனா 2 தன்மை உண்டு, பாசம்னா அதுக்கு 2 தன்மை உண்டு. என்ன 2 தன்மை? உலகோடும் சேர்ந்திருப்பது, சிறப்பெழுவது, தன்னிலையில் சிவமாக சச்சிதானந்தமாக இருப்பது. உயிர்களுக்கு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. உயிர்களுக்கு எது பொது இயல்பு? உலகத்தோடு கூடி உலகத்தை அனுபவிப்பது உயிர்களுக்கு பொது இயல்பு. இறைவனோடு கூடி இறைவனை அனுபவிப்பது சிறப்பு இயல்பு. உயிருக்கு தன்னிலை என்று சொன்னால் எதுங்க? இறைவனோடு கூடி இன்பத்தை அனுபவிக்கிறது அதுக்கு சிறப்பு. உலகத்தோடு கூடி அனுபவிப்பது பொது இயல்பு. அடுத்த மூணு பொருள் பாசம், ஆணவம், கண்மம், மாயை. அமைப்பாளர் உணவு இடைவேளை விட சொல்லிட்டாங்க. அதனால உணவு இடைவேளை எடுத்து வந்து அன்பல் மீண்டும் திரும்புமாறு அன்போடு வேண்டும். பொருட்கொள்கை என்று சொல்லக்கூடியவைகளை பொருள் பற்றிய செய்தியை சித்தாந்தத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்தத்தில் படிக்கக்கூடிய பொருள்கள் 3 பொருள்கள். முப்பொருள் என்று சொல்லக்கூடிய பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்கள் என்றும், அது எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க பார்த்தோம். எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம். முப்பொருளை எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க? அறிவின் அடிப்படையில். என்ன அறிவின் அடிப்படையில்? பதி தானே அறிகின்ற அறிவு, வேறறிவு, முற்றறிவு. பசு அறிவித்தால் அறிகின்ற அறிவு, சிற்றறிவு. பாசம் அறிவித்தாலும் அறியாதது, சடம். எவ்வளவு தெளிவா காலையில் இந்த முப்பொருளும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது பார்த்தோம். அதுல பதி என்பவர் உண்டா, பசு என்பது உண்டா, பாசம் என்பது உண்டா என்று பார்த்தோம். ஓட மாட்டேங்குது, ஏதோ ஒரு சுவிட்சை திருப்பி விட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் சாமி கூடியவர்கள் இதுக்கு ஆள் ஏசி காலம் ஆகணும். அதெல்லாம் நிறுவனத்துக்குரியவர் போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் தான் நீங்கள் அனுசர கூட அதே நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் என்ன எங்களால் முடியுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நல்ல காத்தோட்டம் இருக்குல்ல.
சரியா போச்சு. ஓடிச்சு. இப்போ முதல் வேகமாக ஓடிச்சு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க. இதோடது அதான் போயிடுச்சு. அதுக்கு சுவிட்ச் அங்கே இருக்குங்க. நீங்க விட்டுருங்க. இதை சரியா போச்சு விட்டுருங்க. அந்த ஃபேனை கூட கொஞ்சம் ஸ்பீடாக வர சொல்லுங்க. சிவாயிடம் திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த 3 பொருளும் உண்டான்னு பார்த்தோம், இருக்கான்னு பார்த்தோம். எப்படி இருக்கான்னு பார்த்தோம்? பதி உண்டா? இறைவன் என்பது உண்டா? எப்படி உண்டுன்னு நம்பினீங்க? எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா எப்படி நம்ம முடிவு பண்ணோம்? அதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை அளப்பதற்கு பல அளவைகள் உண்டு ஐயா. கண்ணுக்கு தெரியாத பொருள்களை அளக்கிறதுக்கு அளவை நம்ம பெரியவங்க 3 அளவை வச்சிருக்கிறாங்க. அந்த 3 அளவை என்ன? பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 அளவை வைத்திருக்கிறாங்க. அதன்படி பிரத்யட்ச பிரமாணமாகிய கருதல் அளவின் வாயிலாக இறைவன் உண்டு எனவோ உயிர் உண்டு எனவோ பாசம் உண்டு எனவோ காட்ட இயலாது. காட்டினாலும் காட்டுகின்றவர்கள் காட்டுகின்ற தகுதி இருந்தாலும் காண்பவருக்கு அதற்குரிய தகுதி இல்லை. இருந்தால்தான் காண முடியும். எனவே காட்சியளவை எடுத்துக்கொள்ளவில்லை. உரையளவை ஆகமளவை அவ்வவர் சமயத்தில் சொல்லப்பட்ட உண்மையே உண்மை என்று அவரவர் சாதிப்பார்கள். எனவே உரையளவின் ஆகம பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்மளுடைய நூல்களில் எடுத்து நிறுவப்பட்டது அனுமான பிரமாணம். காட்சி அளவுனா அதுக்கு என்ன வரையறைன்னு படிச்சோம், என்ன விளக்கம் படிச்சுங்க? ஒரு பொருளை நேரடியாக அனுபவத்தின் வாயிலாக ஐம்புலன் வாயிலாக அறிவது. சரி, இரண்டாவது கருதல் அனுமான பிரமாணம் என்றால் ஒரு பொருளை அதனை விட்டு நீங்காத பொருளை கொண்டு அனுமானித்து யூகித்து அறிவது. மூன்றாவது ஆகம பிரமாணம். அது சமய நூல்களில் கூறியதை அப்படியே ஒரு ஞானாசிரியனுடைய ஒரு அருளாளர் வாக்கியங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இது முதல் 2 இலக்கணத்து அளவை விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய கருதல் அளவை வாயிலாக இறைவன் உண்டு எனவும் உயிர்கள் உண்டு எனவும் பாசமாகிய மலங்கள் உண்டு எனவும் நாம் அறிந்து கொள்கின்றோம். இறைவன் உண்டு எப்படி அறிந்து கொண்டோம்? இறைவன் உண்டு அப்படிங்கிறத அனுமான பிரமாணத்தின் வாயிலாக எவ்வாறு அறிந்தோம்? சடப்பொருள்கள் ஒரு அறிவிப்பொருள் இன்றி இயங்கா. சடப்பொருள் ஒரு அறிவிப்பொருள் இன்றி இயங்கா. எனவே இவ்வுலகமாகிய பிரபஞ்சம் அறிவுப்பொருளாகிய ஒரு அறிவுப்பொருளை கொண்டுதான் இயங்க வேண்டும். அது பேரறிவு பொருளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரிவா பார்த்தோம். சடப்பொருளுக்கு என்ன இலக்கணம்? பார்த்தே சொல்லுங்க. அறிவற்ற இப்படி எல்லாம் சடப்பொருளுக்கான இலக்கணம். சரி, அப்ப இப்படி எல்லாம் முடிவு கொண்டு இந்த உலகம் ஒரு சடப்பொருள் முடிவு பண்ணி இந்த சடப்பொருள் கண்டிப்பாக ஒரு அறிவுரை பொருளால தான் இயங்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பேரொருள் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய உயிர் உண்டா? உண்டு. எப்படி சொன்னோம் ஐயா? உடம்பு சடம், உடம்பாகிய சடத்தை இயக்கிறது உயிர் என்று அறிவு பொருளை கொண்டு அறிந்து கொண்டான். அதுல உயிர் என்று என்பதுல கருத்துல வேறு வேறு கருத்துக்கள்லாம் தோன்றின. 8 வகையான கருத்துக்கள் மாறி மாறி சாதிக்கப்பட்டன. இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒழுக்கனாரின் கண்மணி உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணது மாயா எந்திரதனவில் ஆன்மா உளது என்று அப்படி பார்த்தோம். இப்போ உயிர் உண்டு, கடவுள் உண்டு. மூன்றாவது பாசம். இந்த உயிர்கள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னு படித்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பதிக்கும்
உயிருக்கும் பாசத்துக்கும் இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாம் பார்க்குறோம். சரி, பாசமும் ஆணவம் கண்மம் மாயை உண்டுங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொது இயல்பு சிறப்பு இயல்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொது இயல்பு என்பது ஒரு பொருள் வேறு ஒரு பொருளோடு சம்பந்தப்படுவதனால் ஏற்படுகின்ற மாற்றம். சிறப்பு இயல்பு என்பது அந்த பொருளுக்கே உரிய இயல்பு இல்ல. இப்படி இறைவனுக்கு எது சிறப்பு இயல்பு? தன் நிலையில் நிற்கின்ற சச்சிதானந்த நிலையாகிய நிலை. அவனுக்கு பொது இயல்பு உலகத்தோடும் உயிர்களோடும் சம்பந்தப்பட்டிருப்பது. உயிருக்கு பொது இயல்பு எது? சிறப்பு இயல்பு சொல்லுங்கம்மா. உலகுடன் இருப்பது பொது இயல்பு, இறைவனோடு இருப்பது சிறப்பு. உலகோடு கூடி உலகத்தை அனுபவிப்பது அதற்கு இறைவனோடு கூடி சிவானந்தத்தை அனுபவிப்பது சிறப்பு. அருமை அருமை, சான்ஸே இல்லை. அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாசம், ஆணவம் கண்மம் மாயை. முதல்ல இந்த ஆணவம் ஒரு பொருள் உண்டா? ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டா அப்படின்னு பார்க்கணும். கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். நீங்க வியந்து என்னடா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டா? எப்படி உண்டு என்பதை அறிய வேண்டும் என்றால் நம்மளுடைய அறிவு அறியாமைக்கு உட்படுவதனால் ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டு. நம்மளுடைய அத்தனை கேட்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பொருள் ஆணவ மலம். ஆணவ மலம் தான் உயிரினுடைய அத்தனை கேட்டுக்கும் காரணம். இப்போ நாம துன்பப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் துன்பப்படுவோம்? ஏன் துன்பம்? எல்லோருக்கோ துன்பப்படுறோம். ஏன் துன்பப்படுறோம் கேட்டாங்க. ஏன் துன்பப்படுறேன்? நான் பாட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா. ஏன் வந்தாங்கிறதுனால ஒரு துன்பம், ஏன் போனாங்கிறதுனால ஒரு துன்பம், எதுக்கோ துன்பங்கய்யான்னு நினைச்சிட்டு இருப்போம். சரிங்களா? துன்பத்திற்கான மூல காரணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரூனைஸ் பண்ணிட்டே போங்க. எது துன்பத்துக்கான மூல காரணம், எது துன்பத்துக்கான மூல காரணம், இன்பத்துக்கான மூல காரணம் எது, இன்பத்துக்கான மூல காரணம் எது, அப்படியே திரும்பிட்டே போனீங்கன்னா இது ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த இடத்துக்கு பெயர் துன்பத்திற்கான காரணம் அறியாமை, இன்பத்திற்கான காரணம் அறிவு. துன்பத்திற்கான காரணம் அறியாமை, இன்பத்திற்கான காரணம் அறிவு. எப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம்னா, ஒரு மாணவர் தேர்வு எழுதுறார். தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறார். எல்லாத்துலேயும் மதிப்பெண் உயர்ந்த முதல் தர மதிப்பெண் வர்றார். வீட்டில் வந்து எப்படி இருப்பார்? தேர்ச்சி அட்டையை வாங்கிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுவார்? உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் ஐயடா 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 அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே கொண்டாட்டமாக மேலும் மேலும் குதித்து குதித்து ஆடுவார். ஒரு மாணவன் தேர்வில் கோட்டை விட்டார். எங்கள் காலத்தில், நம்ம காலத்தில் இன்னைக்கெல்லாம் கோட்டை விட்டார். மார்ச் போனால் என்ன, மார்ச் போனால் என்ன, ஏப்ரல் போனால் என்ன அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அட்டம் இருக்குங்க ஐயா அப்படின்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் நான் கவலைப்பட்டு, ஆனாலும் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? ஃபெயில் ஆகிட்டோம், துன்பம் வருமா இல்லையா? இப்போ இவர் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்றதுக்கு எது காரணம்? அறிவு. நல்லா அறிவு வேலை செஞ்சது. எழுத படித்ததெல்லாம் நினைவு வந்து டப்பு டப்பு டப்புன்னு எழுதுனாரு, மதிப்பெண் நினைச்சிட்டார். அறிவு ஒழுங்காக வேலை செய்யலை, படித்தது ஞாபகத்தில் இல்லை, என்ன ஆயிடுச்சு? கோட்டை. இப்போ அறியாமை தான் துன்பத்திற்கான காரணம், அறிவு தான் இன்பத்திற்கான காரணம். எதையாவது உங்கள் வீட்டில் சரியாக செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எடுத்த காரியத்தை சரியாக செஞ்சு முடிச்சிட்டீங்க. சமையல சரிங்க, யூடியூப்பை பார்த்தா செஞ்சீங்க, சரிங்களா? கேக்கு செய்ய போய் அல்வாவாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியே தான் செஞ்சங்க ஐயா. மைதாவை போட்டேன்,
டால்டா ஊத்துனேன், எல்லாம் கிளறி கிளறி பார்த்தேன், கடைசியில் என்னவா மாறிடுச்சு? அல்வாவா போயிடுச்சு. என்னாச்சு? ஏன் வேஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன், அடாடா பஞ்சாபியில் கூட பன்னீர் பட்டர் மசாலா செய்ய மாட்டாங்கய்யா, அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் வீட்டில் இருக்கிற சுற்றி சொன்னாங்க வச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுனால என்ன பண்ணோம்? ஹாப்பி அப்படின்னு என்ன பண்ணோம்? மகிழ்ச்சி. எதனால? அறியாமை இருந்ததுனால துன்பம், அறிவு வேலை செஞ்சதுனால. இப்போ நமக்கு ரெண்டும் ஏற்படுகிறதா இல்லையா? இன்பமும் ஏற்படுதுங்க, துன்பமும் ஏற்படுதா இல்லையா? அப்ப இந்த ரெண்டுக்குமான காரணமான பொருட்கள் இருக்கணுமா வேண்டாமா? நமக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? எங்க வீட்டுக்கார கேளுங்க, எங்க மகனை கேளுங்க, எங்க வீட்டுக்காரியை கேளுங்க, சொல்லுவாங்க எனக்கு அறிவு இருக்குதா இல்லையா. அவர் அப்பப்ப என்னை பார்த்து உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் வெளிப்படையா சொல்லமாங்க நீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ அறிவு இல்லைன்னா நம்ம பொருளே இல்லை. ஆன்மாவுக்கான குணம் என்ன? அறிவு. ஆன்மாவுக்கான ஒரு பொருளுக்கு குணம் நீங்குச்சுன்னா, ஒரு பொருளுக்கு குணம் நீங்குச்சுன்னா பொருள் இருக்காது. புரியல? குணம் நீங்கினால் அந்த குணினா பொருள் இருக்காது. எனவே ஆன்மாவுக்கான குணம் அறிவு. அதனால் இன்பப்படுகிறது, இன்பத்தை அப்பப்போ அனுபவிக்கிறது, துன்பமும் படுது. அப்ப அதுக்கு என்ன பொருள் இருக்குது? அறியாமை என்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த அறியாமையை செய்கின்ற பொருளுக்கு பேர் தான் ஆணவ மலம். உண்மை விளக்கத்தில் ஒரே ஒரு சொல்லிட்டார், அறியாமை ஆணவம். அதுக்கு அதிகமெல்லாம் சொல்லல, அறியாமை ஆணவம். நீங்க அதுவே சிவஞான சித்தியாரில் வந்து படிச்சீங்கன்னா ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் என்ன? ஒன்றதாய், அநேக சக்தி உடையதாய், உடனாய், ஆதி என்றதாய், ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலையாற்று நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பிடி களிம்பி ஏந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏந்தென்றே. என்றும் அஞ்ஞானம் காட்டும். என்ன காட்டும்? அறியாமையை செய்வது ஆணவம். என்றும் அஞ்ஞானம் காட்டும். சரி, அடுத்தது ஆணவ மலத்துக்கு சிறப்பு இயல்பு என்ன? பொது இயல்பு என்ன? பார்க்குற எல்லா பொருளுக்கும் பார்க்கணுமா வேண்டாமா? ஆணவ மலத்துக்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்னன்னா, சிறப்பு இயல்பு முழு அறியாமையை செய்வது. கவனிங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்குதுங்கய்யா, இல்லை முழு அறிவை மறைச்சிருச்சான். ஆணவ மலம் சிறப்பாக செயல்படும் போது ஆணவ மலத்தோட சிறப்பு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முழு அறியாமையை செய்வது. ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு ஒரு பொருளை மயக்கம் செய்வது, அறிவை மயக்கம் செய்வது, அறிவை கீழ் நோக்கி செலுத்துவது, அறிவை திரிபுணர்ச்சி ஏற்படுத்துவது ஆணவ மலம். இது ஆணவ மலத்துடைய பொது இயல்பு. ஆணவ மலத்தோட சிறப்பு இயல்பு என்ன? அதுக்கு வந்து கலைச்சொற்கள், வழக்கம் போல கலைச்சொற்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளியில் மாணவர்கள் சொல்லும்போது சொல்லுவேன், ஆசிரியர்கள் வந்து கரும்பலகையை எழுத ஆரம்பிக்கும் போது பின்னாடி உடனே ஏன்டா அவங்க பேனாலாம் பேசுதா, அப்படி ஏதாவது பேனா இருந்தால் என்கிட்ட கொடுங்கடா, பேனா இங்க கற்குதா பேச்ச கற்குதா,
அப்படின்னு. ஏன்னா அப்படிலாம் மாணவர்களுக்கு சொன்னாதான் கொஞ்சம் நகைச்சுவையா போகுது. இப்போ ஆணவ மலத்தினுடைய சிறப்பியல்பு மாத்தி எழுதிட்டோம். நமக்கு ஏற மாத்தி ஆணவ மலத்தினுடைய